கேங்லேண்ட் பற்றி தான் நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம். அதாவது பாரஞ்சித்தோட பெஸ்ட் ஃபிலிம்னே சொல்லலாம். அந்த மாதிரி செஞ்சுருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம டெடிகேஷன் ஆக்டர் விக்ரம் ஒரு பெஸ்ட் அவார்டு கூட கொடுக்கலாம். ஆஸ்கருக்கே இந்த படம் செலக்ட் ஆகணும். அந்த மாதிரி தான் இருக்குது படம். இந்த படத்தை பிடிக்காதவன் அடுத்து நீங்கள் போய் படமே பார்க்காதீங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு சீனும் செதுக்கியிருப்பாருங்க. அங்கே அவங்க கொடுத்த காஸ்டியூம்ஸ் எல்லாமே ஒரு பெண்கள் காஸ்டியூமாக இருக்கட்டும், மேல் காஸ்டியூமாக இருக்கட்டும், எல்லாமே அந்த மாதிரி இருக்கும். அதோட ஒரு மியூசிக்கும் விஜய் பிரகாஷ் அடுத்து என்னன்ற மாதிரி ஒரு கூஸ் பம்ப்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு போவார். அதாவது இது கதை உண்மையாகவே நடந்த கதை, 5ஆம் நூற்றாண்டில் நடந்த கதை. ஆரன் ஆர்த்தி இவங்க 2 பேரும் தான் ஒரு சுரங்கத்தோட ஹெட்டாக இருப்பாங்க. மாளவிகா வந்து ஆர்த்தி, விக்ரம் வந்து ஆரன். இவங்க 5ஆவது நூற்றாண்டில் 2 பேருமே தங்கத்தோட ஹெட்டாக இருப்பாங்க. ஆரன் வந்து இறந்து போயிடுவார். அதுக்கடுத்து ஆர்த்தி மட்டுமே அங்கே ஒரு ஆவியாக இருந்து தங்கத்தை யாருமே எடுக்காத மாதிரி பார்த்துப்பாங்க அந்த தங்கத்தை. இதுதான் கதையே. இந்த படம் நேஷ்னல் அவார்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஆஸ்கார் அவார்டு வாங்குறதுக்கும் ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த படம் கண்டிப்பாக ஆஸ்கார் அவார்ட் போனால் வாங்கும்.